கன்னியாகுமரி. நான் தேர்ந்தெடுத்திருக்கும் தலைப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. இதை நான் தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் தற்போதைய சூழலில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பற்றிய விழிப்புணர்வு ஒவ்வொருவருக்கும் மிகவும் அவசியம் என்பதால் ஆகும். வளர்ந்த நாடுகளின் கூட்டமைப்பான G7 சமிட் ஆக இருந்தாலும் சரி, தெற்காசிய நாடுகளின் கூட்டமைப்பான SAARC சமிட் ஆக இருந்தாலும் சரி, ஐநா சபை கூட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது பிற அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளின் கூட்டமைப்புகளின் சமிட்களிலும் பெரிதும் வலியுறுத்தப்படுவது 3 விஷயங்கள் தான். அவை தீவிரவாத எதிர்ப்பு மற்றும் அணுவாயுத எதிர்ப்பு, பொருளாதார சீர்திருத்தம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் புவி வெப்பமயமாதல் தடுப்பு. இதில் முதல் 2ம் அரசாங்கம் சம்பந்தப்பட்டவை. ஆனால் மூன்றாவதான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது ஒவ்வொரு தனிமனிதனும் பங்கு கொள்ளக்கூடியதாகும். எங்கு அச்சுறுத்தலும் தீமையும் நேரிடுகிறதோ இங்கு பாதுகாப்பு அவசியமாகிறது. சுற்றுச்சூழலின் தீமை என்பது அது மாசுபடுத்தலை குறிப்பதாகும். வளர்ந்து வரும் பொருளாதாரம், நாகரிகம், மக்கள் தொகை பெருக்கம் ஆகியவற்றால் சுற்றுச்சூழல் மாசுபடுத்தல் என்பது தவிர்க்க இயலாததாகிவிட்டாலும் அதை கட்டுப்படுத்த நம்மால் முடியும். சுற்றுச்சூழல் மாசுபடுத்தல் என்பது முன்பெல்லாம் காற்றும் நீரும் மட்டும் என்றிருந்த நிலை மாறி தற்போது பஞ்சபூதங்களும் மாசுபட தொடங்கிவிட்டன. பெருகி வரும் வாகனங்களின் நச்சுப்புகை, தொழிற்சாலைகளில் இருந்து வெளிவரும் புகை ஆகியவற்றால் காற்றும், அதன் பின் விளைவாக வானில் உள்ள ஓசோன் படலம் சேதமடைதலும், சர்க்கரை மற்றும் தொழிற்சாலை கழிவு நீரால் நீர் ஆதாரங்களும் நிலத்தடி நீரும் மாசுபடுகின்றது. மேற்சொன்ன காரணங்களாலும் பிளாஸ்டிக் போன்ற மக்கான குப்பைகளாலும் செயற்கை உரங்களாலும் நிலமும் மாசுபடுகின்றது. சமீப காலமாக தீயும் மாசுபட்டு பட்டாசு கிடங்குகளில் விபத்தாக மாறியுள்ளது. எனவே நீர், நிலம், நெருப்பு, காற்று, வான் என 5 பூதங்களும் மாசடைய தொடங்கிவிட்டன. மனித குலத்தின் எதிர்காலம் ஒளிமயமானதாக இருக்க வேண்டுமெனில் உலக மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு சுற்றுச்சூழல் மாசுபடாமல் கட்டுப்படுத்துதல் அவசியமாகும். இதில் நாம் ஒவ்வொருவரின் பங்கு என்ன, நாம் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்ன என்பதை சுருக்கமாகவும் தெளிவாகவும் கூறுகின்றேன். முதலில் காற்று. ஆண்டுதோறும் வாகன விற்பனை 8 முதல் 10% வரை வளர்ச்சி பெற்று வரும் காலகட்டத்தில் வாகன விற்பனையை தடுக்க இயலாது. ஆனால் வாகனத்திலிருந்து வெளிவரும் புகையில் உள்ள நச்சுப் பொருட்களின் அளவை குறைக்கும் கருவிகளை பொருத்துதல் வேண்டும். தொழிற்சாலைகளின் புகைப்போக்கிகளில் இருந்து வெளிவரும் கார்பன் துகள்களை வடிகட்டி எடுக்கும் கருவிகளை பொருத்துதல் கட்டாயமாக்கப்பட வேண்டும். போக்குவரத்து சிக்னலில் பச்சை விளக்கிற்காக காத்திருக்கும் பொழுது இன்ஜினை ஆஃப் செய்து எரிபொருளை சேமிப்பதோடு காற்றில் புகை கலப்பதையும் தடுக்கலாம். மிதிவண்டியில் நடைபயணமும் உடற்பயிற்சி சாதனங்களாக மாறிவிட்ட இக்காலத்தில் எதற்கெடுத்தாலும் வாகனத்தில் செல்வதை தவிர்த்து முடிந்தால் மேற்சொன்னதை உபயோகிக்கலாம். போகி பண்டிகையிலும் குளிர்காலத்திலும் டயர் போன்ற ரப்பர் பொருட்களை எடுத்து காற்று மாசுபடுவதை தவிர்க்க வேண்டும். புகைப்பிடிப்பதை தவிர்க்க வேண்டும். வாகனங்களில் ஆல்கஹால் பயன்படுத்தக்கூடாது. தொழிற்சாலைகளில் அதிக ஒளித்தடை கருவிகளை பயன்படுத்தி ஒளி மாசுபடுவதை தவிர்க்கலாம். கார்பன் மோனாக்சைடு, CFC போன்ற நச்சு வாயுக்கள் வெளிப்படும் ஏதி இயந்திரத்தின் பயன்பாட்டை குறைக்கலாம். இதனால் வானில் ஓசோன் படலம் சேதப்படாமல் சூரிய ஒளியில் உள்ள புற ஊதா கதிர்வீச்சின் நேரடி பாதிப்பை தவிர்க்கலாம். அடுத்ததாக நீர் ஆதாரங்களான குளம், ஏரி, ஆறு ஆகியவற்றின் சாக்கடைகளும் தொழிற்சாலைகளில் இருந்து வெளிவரும் சுத்திகரிக்கப்படாத கழிவு நீரும் கலக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். சாயத்தொழில், தோல் பதனிடுதல், ரசாயன தொழிற்சாலைகள் ஆகியவற்றிலிருந்து வெளிவரும் கழிவு நீர் சுத்திகரிக்கப்பட்ட பின்னரே வெளியேற்றப்படுகிறது என்பது உறுதி செய்யப்பட வேண்டும். மேற்சொன்ன வரிகளை கடைப்பிடித்தாலே நிலத்தடி நீர் மாசுபடுதல் தவிர்க்கப்படும். அடுத்ததாக நிலம் எவ்வாறு மாசுபடுகிறது என்றால், தொடர்ந்து செயற்கை உரங்களையே பயன்படுத்திக் கொண்டிருக்கும் போது அதன் இயல்பு தன்மை மாறிவிடுகிறது. இரண்டாவது மறுசுழற்சி செய்ய இயலாத மக்காத குப்பைகளான பிளாஸ்டிக் பை போன்றவற்றை பயன்படுத்தினால் அதன் தன்மை முற்றிலுமாக மாறிவிடுகிறது. எனவே மேற்சொன்ன இரண்டையும் பயன்படுத்தாமல் தவிர்க்கலாம். இறுதியாக இதுவரை நான் சொன்னதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது, ஆனால் இப்போது சொல்வது கட்டாயமாக்கப்பட வேண்டியது. அதுதான் வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்பதாகும். உங்கள் வீட்டு தோட்டத்தில் சுற்றுச்சூழல் நட்பு தாவரங்களான இக்கோ ஃப்ரெண்ட் பிளான்ஸ் ஆன வேம்பு, அரளி, துளசி போன்ற செடிகளை வளருங்கள். உங்கள் வீட்டு அருகில் உள்ள சாலையில் மரங்களை விட்டு பாதுகாத்திடுங்கள். மரங்கள் அதிகரித்தால் மழை அதிகரிக்கும், மழை அதிகரித்தால் வளம் பெருகும், தூய நீர் கிடைக்கவும் ஒரு சுத்தமான காற்றை சுவாசிக்கவும் இயற்கை மாசுபடாமல் காப்போம். வளமான சமூகத்தை உருவாக்குவோம். நன்றி.